வணக்கம். இன்றைய ஜீவா சினிமாவில் நம்ம பார்க்க போறது TN 2026ன்னு தேர்தலுக்கு முன்னாடி ஏப்ரல் 10ஆம் தேதி நட்டி அவர்கள் கதாநாயகனாக நடித்து ஒரு திரைப்படம் வருது. இந்த படம் முழுக்க முழுக்க நடிகர் விஜய் அவர்களை அப்படியே மியூட்டேட் பண்ணி ஒரு நடிகர் ரசிகர் மன்றம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ரசிக வெறி இருக்கு, இந்த ரசிக வெறி அந்த நடிகர்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு மிகச்சரியாக விஜய்க்கு பொருந்துற மாதிரி விஜய் கூட்டத்துக்கு போய் போய் சாகுறது, விஜய் ஒரு பெரிய ஆளா பாக்குறது, விஜய் மாதிரியே இந்த இப்படி அப்படியே ஒரு கையை இப்படி தூக்கி இப்படி பண்றது, கண்ணு அப்படியே க்ளோஸ் அப் அப்படியே பாக்குறது, அதே மாதிரியே இந்த இடத்துல தாடியை நரைச்சு விட்டு இருக்கிறது, அந்த வெள்ளை சட்டையில வர்றதுங்கிற மாதிரி அப்படியே விஜய் மாதிரியே நட்டியை இது பண்ணியிருக்காங்க. புசியானது மாதிரியே ஒரு கேரக்டர்ல தம்பி ராமையா பண்ணியிருக்காரு. அப்படியே அவர் இட்டாந்து இட்டாந்து விடுறதுங்கிற மாதிரியான கேரக்டர்ல அவர் பண்ணியிருக்கிறாங்க. சீமான் மாதிரி கிங்ஸ்லி கேரக்டர் வந்து நீ தமிழை நான் ஆள பிறகு தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணுங்கிற மாதிரி பேசுற மாதிரி சினிமாக்கார பயலே அப்படின்னு விஜயை பார்த்து பேசுற மாதிரியான ஒரு கான்செப்ட். இவர் தான் அடுத்து எம்ஜிஆர் மாதிரி, இவருக்கு மாசு இருக்கு, இவர் பெரிய தங்க நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே விஜயை ஃபோக்கஸ் பண்ணி கான்செப்ட்ல படத்தை எடுத்திருக்கிறாங்க. கரூர் சம்பவம், அந்த சிசிடிவி கேமரா சிக்குனது, அந்த காருக்குள்ள இது இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறாங்களா, அந்த மாதிரி நேர்மையா படத்தை எடுத்திருக்கிறாங்களா, இல்ல படத்தை வேற மாதிரி கொண்டு போக போறாங்களான்னு தெரியல. ஆனா வந்து இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்க்கும்போது அது விஜயை கலாய்க்கிறதுக்கான கூறுகள் தான் அந்த படத்துல அதிகமாக இருக்கு. அவங்க அந்த ரசிகர் மன்றம், அந்த கான்செப்ட், அந்த ஹேர் ஸ்டைல், விஜய் நிக்கிற மாதிரி அந்த கட் அவுட்டுக்குன்னு உண்மையிலேயே ரசிகர் மன்றம்ங்கிற கான்செப்ட் ஒரு ஒரு சினிமால இயல்பா காமிச்சாலே அது வந்து அது கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி தான் வரும். ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய கட் அவுட்டுக்கு ஏறி பால் ஊத்துற மாதிரியான காட்சியே அபத்தமான ஒரு அடிமைத்தனமான ஒரு காட்சி தான். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை முதலீடாக்கி தான் இவங்கெல்லாம் அரசியலுக்கு வராங்க. அதை ஒரு முதலீடாக்கி மக்களுடைய ரசிக மனநிலையை பயன்படுத்தி அரசியலுக்குள்ள புகுந்து பெரிய ஆளாயிரலாம் தான் எல்லா நடிகர்களும் பார்க்குறாங்க. குறிப்பா விஜய் தான் இப்போதைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுடைய ரசிக வெறிய, அந்த ரசிக பாமரத்தனத்தை பயன்படுத்தி முதலீடாக்கி தன்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கூட்டத்துக்கு செயற்கையா கூட்டத்தை கூட்டி கூட்டி பார்த்தீங்களா, அந்த கூட்டம் வருதுன்னு அவர் காமிக்கிறாரு. டப்பிங் ஆர்டிஸ்டையும் துணை நடிகர்களையும் கூட்டத்துக்குள்ள சேர்த்து பெரம்பூர்லையும் அதே ஆளு, குளத்தூர்லையும் ஒரே ஆளை விட்டு அப்படி அழுகிற மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே இவங்க நினைக்கிற மாதிரி இது தானா கூட்டுற கூட்டம் இல்லை, பணம் இல்லாம கூட்டுற கூட்டம் இல்லை, எல்லாம் பணம் கொடுத்து தான் இவங்க இறக்குறாங்கிற உண்மை தெரியுது. சினிமாவுக்கு எப்படி செட்டப் பண்ணி அந்த மக்கள் பிஆர்ஓன்னு பேர் இருப்பாங்க சினிமால, அந்த பிஆர்ஓக்களோட வேலை என்ன தெரியுமா, இல்லாத விஷயத்த இருக்கிற மாதிரி காமிக்கிறது தான். இங்க வந்து ஒரு செட்டு போட்டுருங்க, இங்க வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி பண்ணிருங்க, இந்த தலைவர் நடந்து வரும்போது மக்கள்லாம் அப்படியே அவரை கையெடுத்து கும்புற மாதிரினா ஒரு பிஆர்ஓ, மக்கள் தொடர்பு ஆட்கள், ப்ரொடக்ஷன் டீம்லாம் இருக்கும் சினிமாவில். அதை டக்குன்னு ரெடி பண்ணிடுவாங்க. டக்குன்னு ஒரு ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனை ரெடி பண்ணிடுவாங்க, மதுரை சென்ட்ரல் ஜெயிலை ரெடி பண்ணிடுவாங்க, செட்டு போட்டு ட்ரெயின்லேருந்து ஹீரோ ஹீரோயின் பிரியிற மாதிரி ஓடுற மாதிரி இதெல்லாம் மக்களை சேர்க்கணும். சார் ஹீரோ வந்து நிற்கிறாரு, பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு 1,00,000 பேர் இருக்கிற மாதிரி காமிக்கணும். அப்போனா ஒரு 5,000 பேரை கூப்பிட்டு அப்படியே டாப் ஆங்கிள் ஷாட்ல எடுத்து க்ரௌடாக அப்படி சேர்த்து டைட் ஷாட்ல காமிக்கிற மாதிரி காமிங்க. இது எல்லாமே பிஆர்ஓ ஆட்களை கூப்பிடுறது, இந்த இது ரெடி பண்ற வேலையெல்லாம் பண்ணுவாங்க. விஜய் வந்து அதே டீமை தான் அரசியலுக்கும் பயன்படுத்தி இந்த மாதிரி கூட்ட சேகரெல்லாம் பண்றாரு. இதுல வந்து நாம் தமிழர் வர்றாங்க, விஜய் வர்றாரு, புசி ஆனந்த் வர்றாரு. ஆதவ அர்ஜுனா யாருன்னு தெரியல. ஆதவ அர்ஜுனா மாதிரி யாரை போட்டிருந்தாங்க, ஆதவ அர்ஜுனா கேரக்டர் மட்டும் யாருன்னு தெரியல. நீங்க ஏதாவது ட்ரெய்லரை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் இவ்வளவு போல்டா சினிமா படங்கள் வரதை வரவேற்கணும். இது எந்தெந்த கட்சிகள் யார் யாரை விமர்சனம் பண்ணியிருக்காங்கன்னு படத்தை பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக ஏதாவது சென்சாருக்கு பயந்து சில காம்ப்ரமைஸ்லாம் இருக்கும். ஆனா இருந்தாலும் துணிச்சலா அப்படி ஒரு ட்ரெய்லர் விடுறாங்கல்ல, விஜய் என்ன பெரிய இப்பரா அப்படிங்கிற மாதிரி தானே உள்ள விடுறாங்க. எவ்வளவு பெரிய நடிகராக இருந்தாலும் உன்னை கலாச்சி நாங்கள் படமா எடுப்போம். அப்போதான் என்ன அர்த்தம், விஜயனுடைய வருகை எவ்வளவு கோமாளித்தனமாகவும் கிறுக்குத்தனமாகவும் அபத்தமாகவும் தமிழ் சமூகத்துக்கு ஆபத்தா இருக்குங்கிறத பெரும்பான்மையான மக்கள் உணர்ந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க விஜய் ரசிகர்கள் மாதிரி முட்டாள்கள் கிடையாதுல்ல. விஜய் அஜித்தை சினிமாவில் ரசிச்சுட்டு போறவன் தான் அதிகம். இவங்கெல்லாம் நம்ம நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவன் அதிகம் கிடையாது. அது கொஞ்சம் நஞ்ச ரசிகர் கூட்டம் தான். அடிப்படை அறிவு இல்லாதவர்கள், அரசியலமைப்பு சட்டம் இந்த மாதிரி எதுவுமே தெரியாத ஒரு ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை தவிர்த்து பெரும்பான்மையானவர்கள் இதுக்கு எதிர்ப்பாகவும் இதை பார்த்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு என்னடா இதெல்லாம் ஒரு கூட்டமாடா, என்னடா தமிழ்நாட்டில் இவ்வளவு முட்டாள்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய, அதிர்ச்சி அடையக்கூடிய சிவிக் சொசைட்டி அந்த மாதிரியான ஆட்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் அதிகம் இருக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. இல்லைன்னா விஜயை விமர்சனம் பண்ணி இப்படி ஒரு படம் போல்டா வராதுல்ல. மக்கள் வந்து விஜயை எதிர்க்கிறவங்களாகவும் விமர்சிப்பவர்களாகவும் விஜயை பார்த்து பயப்படுறவங்களாகவும் இருக்காங்க. ஐயோ என்னடா இப்படி ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கா அப்படின்னு பதட்டம் அடைவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த படம் இது.
எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. படம் வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது கோமாளித்தனமா இவங்க எடுத்து வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. நட்டிலாம் ஒன்றும் பெரிய முற்போக்கான சிந்தனையாளர்லாம் கிடையாது. ஒரு பெரிய சமூக சிந்தனை உள்ளவர்கள்லாம் கிடையாது. ஒரு டான்சர் அவ்வளவுதான். கொஞ்சம் சங்கிக்கு ஆதரவா, பாஜகவுக்கு ஆதரவாலாம் அறிக்கை விட்டுட்டு இருந்தார். பாஜக இருந்தாருலாம் நினைக்கிறேன். அது சரியா தெரியல. ஆனா இவங்க இந்த குரூப் எல்லாம் உடனே முற்போக்கா எடுத்துக்க முடியாது. ஏதோ அந்த இப்போ உள்ள சினிமா வெறிய கிண்டல் பண்ணா படம் ஓடும், கமர்ஷியலா அது கொஞ்சம் ஹிட் ஆகுங்கிற அடிப்படையில் இதை எடுத்திருக்காங்கன்னு தான் பாக்குறேன். எந்த அளவுக்கு நேர்மையா எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஜனநாயகன் படத்துல ஐ எம் கம்மிங், ஐ எம் வெயிட்டிங், ஐ எம் கம்மிங் ஜனநாயகன் பட டீச்சர்ல ஒரு டைலாக் விட்டார். ஐ எம் வெயிட்டிங் அப்படிங்கிறது ஒரு 20 படத்துல 15 வருஷமா சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஐ எம் வெயிட்டிங்ல விட்டுட்டு ஐ எம் கம்மிங் அப்படின்னு மாதிரி ஒரு டைலாக் விட்டாரு. ஆக்சுவலி ஜனநாயகன் வந்து இன்னும் வெயிட்டிங் 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 பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஜனநாயகனை கிண்டல் பண்ணி கலாய்ச்சி வந்த இந்த படம் டிஎன் 2026ங்கிறது உண்மையிலே கம்மிங். ஏப்ரல் 10 கம்மிங் இருக்கு. இந்த படத்தை பார்த்தோம்னா யார் ஆதவ அர்ஜுனா, யார் அருண் ஐஆர்எஸ், விஜயோடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பெரிய பிரச்சனையா இருக்கு, குடும்ப வாழ்க்கை. அதை எதுவும் வச்சிருக்கிறாங்களா, இல்லை அதெல்லாம் வேணான்னு பார்க்குறாங்களா, இல்லை ஏதோ ஒரு நடிகையோட அவருக்கு தொடர்பு இருக்கிறதா அவங்க மனைவி குறை சொன்னாங்களே அந்த நடிகையை பற்றி வரப்போகுதா, இந்த வேட்புமனு தாக்கல்ல காமெடி பண்ணாரு அந்த காட்சியெல்லாம் சேர்த்துருப்பாங்களா, இல்லை ஏற்கனவே படம் எடுத்து முடிச்சிட்டாங்களான்னு தெரியல. இல்லைன்னா அந்த வேட்புமனு தாக்கல்ல பண்ண காமெடி, போலீஸ்காரர் மேலேயே ஏற்றுனது, போலீஸ் ஜீப்பை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஒரு விஜய் ரசிகர் செத்து போனது பாவம், ஒரு மகாராஷ்டிரா சேர்ந்த இளைஞர் அந்த கூட்டத்தில் செத்து போனது, அந்த இளைஞருக்கு இவங்க நேரில் கூட போய் பார்க்காம கண்டுக்காம இருந்தது, இந்த மாதிரி ஒரு மனித உயிர்களை ரொம்ப அலட்சியமாக கேவலமாக நினைக்கக்கூடிய அந்த நடிகருடைய ஆணவத்தை படமாக எடுத்திருக்கிறாங்களா, இல்லை ரசிகர்கள் முட்டாள்கள், ஏண்டா அவன் கோடிக்கணக்கான கோடி நல்லா சம்பாதிச்சுட்டு உங்களை ஏமாத்த வந்தா நீங்களும் போய் வெயில விழுந்து சாகுறீங்களடா அப்படின்னு ரசிகர்களை விமர்சனம் பண்ணி எடுக்கிறாங்களா, இல்லை எல்லா அரசியல் கட்சியும் இப்படிதான் 19 சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குல்ல, அந்த மாதிரியான வகையறா திரைப்படமா இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. எப்படியா இருந்தாலும் ஒரு அரசியல் படங்கள் வர்றதை நான் வரவேற்பேன் எப்பவுமே. என்னை பொறுத்த வரையும் சினிமானாலே மசாலா, டபுள் மீனிங், ஹீரோயிசம் இல்லாம யதார்த்தத்துல இருக்கிற இவர் படம் எடுத்தாரு, இயக்குனர் அமீர் ஒரு படம் எடுத்தாரு. எம்ஜிஆர் மாதிரி அந்த ஒரு ஊர்ல கவுன்சிலர் ஆவாரு. அந்த படம் வந்து ஒரு நல்ல பொலிட்டிக்கல் சட்டையர் படம். எனக்கு தெரிஞ்ச படம் ரொம்ப வருஷம் வராம இருந்து அந்த படம் வந்தது. அமீர் அந்த படத்தை எடுத்தாரு. அதற்கு முன்னாடி வந்து இந்த ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த அரசியல் இப்ப சமகால அரசியலை கிண்டல் பண்ற மாதிரி தாய் மாமன், மக்களாட்சி, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பீரியடு 90களின் தொடர்ச்சியில் அந்த மாதிரி படங்கள் வந்தது. அதுக்கப்புறம் இந்த சத்யராஜ் மணிவண்ணன் காம்போ அதுக்கப்புறம் வரல. இந்த மாதிரி படங்கள் அவங்களே விட்டாங்க. அமைதிப்படைக்கு அப்புறம்லாம் அவங்களே அந்த மாதிரியான படங்கள்ல தரல. ஒரு மாதிரி வேற லெவல் போயிருச்சு. ஸோ டைரக்டா அரசியலை நல்லா கிண்டல் பண்ணா மக்களுக்கு நெருக்கமா இருக்கும். அது தெரியும்ல, எந்த அரசியல்வாதி கிண்டல் பண்றாங்க, என்ன பண்றாங்க, ஏது. ஒரு அரசியல்வாதி கார்லயே தொங்கிட்டு போனதெல்லாம் காமிச்சிருப்பாங்க தாய் மாமன்ல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு அரசியலற்ற தற்கூரி கூட்டம் உருவாயிருச்சு இல்லையா. சினிமால அரசியல் தெரிஞ்சுக்கிறது இல்லை, சினிமால உலக அரசியல் தெரிஞ்சுக்கிறது இல்லை, சினிமால எமோஷன், சென்டிமெண்ட்ஸ், உன் காதல், அன்பு, பாசம் எதுவுமே காமிக்கிறது இல்லை. சினிமால எல்லாமே ஆபாசம், அவுத்து போடுறது, வன்முறை, ரத்தம், இல்லைன்னா கிறுக்குத்தனமான விஷயங்கள், சம்மந்தமே இல்லாத இல்லூஷன் உலகத்தை காமிக்கிறது. இப்படிதான் சினிமாக்கள் 90 விழுக்காடு இப்ப வருது. அவனுக்கு கொஞ்சமாவது அரசியல் படுத்துற மாதிரி படங்கள் வந்துச்சுன்னா சின்ன பசங்க அந்த படத்தை பார்த்தா அது விஜயை பத்தி பேசுறாங்கன்னு கொஞ்சமாவது அரசியல் உணர்வு வரும். அரசியல்னா என்ன, சட்டசபைனா என்ன மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான விஷயங்களோட வரும். ஸோ இந்த படம் வர்றதை நான் வரவேற்கிறேன். படம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டு படம் டுபாக்குரா இருக்கா, ஒழுங்கா இருக்கா, நான் படம் விமர்சனம் பண்றேன். இந்த ட்ரெய்லரே வந்து ஒரு பேசு பொருளை உருவாக்கி இருக்குங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். விஜயை கலாய்ச்சி எடுக்கிறது. ஏன்னா அந்த இதை பார்க்கும்போது ஓப்பனா தெரியுதே கலாய்ச்சி தான் எடுத்திருக்காங்கன்னு. அப்புறம் அந்த எம்எஸ் பாஸ்கர் வந்து ஏற்கனவே விஜய் அந்த கரூர் சம்பவத்தை வச்சு கிழிச்சு ஒரு படத்துல பேசியிருந்தார். ஜி தமிழ்லயோ இதுலயோ ஓடிடி சீரீஸ்ல வந்துச்சு. எனக்கு சரியா அந்த படத்தை நான் பார்க்கல, அந்த சீனை மட்டும் பார்த்தேன். போட்டு விஜயை போட்டு கிழிச்சிருப்பாரு. ஏட்டா சினிமா நடிகை முன்னாடி போறிய அறிவட்டவனே அப்படின்னு போட்டு கிழிச்சிருப்பாரு அந்த சீன். ஸோ எம்எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. எப்படி அழகா கொண்டு போயிருக்கிறாங்க. குஷி ஆனந்த் கன்ஃபார்மு, விஜய் கன்ஃபார்மு, சீமான் 3 அரசியல் தலைவர்கள் வர்றாங்க. அருண் ஐஆர்எஸ், ஆதவ அர்ஜுனா யாரு, அதுதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அது யார் வரப்போறா, யாரை போட போறாங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. உங்களை மாதிரியே நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். யார் அந்த ஆதவ அர்ஜுனா கேரக்டரை கொண்டு வர போறாங்க, எப்படி காமிக்க போறாங்க, மற்ற கட்சிகளை எப்படிலாம் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு உங்களை மாதிரியே நானும் வெள்ளித்திரையிலுக்கான ஆவலுடன் இருக்கிறேன். இது போன்ற சினிமாவினுடைய பல்வேறு பரிணாமங்கள், பேசப்படாத பக்கங்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களை நேரடியா வந்து சேரணும்னா, ரெகுலரா இது போன்ற செய்திகள் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தான். நன்றி.